மத்திய சென்னை இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் சார்பில் இங்கே உரையாற்றி இருக்கிற KAM முகமது அபுபக்கர் அவர்களே, மக்கள் நீதி மையத்தினுடைய மாநில செயலாளர் முரளி அப்பாஸ் அவர்களே, வழக்கறிஞர் ஜெயினுல் ஆபிதீன் அவர்களே, மனிதநேய மக்கள் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் அப்துல் சபீக் அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வடசென்னை மாவட்ட செயலாளர் அன்பு தோழர் எம் ராமகிருஷ்ணன் அவர்களே, தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் இசைபால் அவர்களே, மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய மாநில துணைச் செயலாளர் அண்ணா அசாதியின் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சென்னை வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் ஆதி சேகர் அவர்களே, மிக பல்லாயிரக்கணக்கிலே இங்கே திரண்டிருக்கிற எழுச்சியோடு நடைபெறுகிற இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கிற மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு அவர்களே, நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பல்வேறு மட்ட நிர்வாகிகளே, தாய்மார்களே, நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் முதற்கனுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த SIR என்கிற பிரச்சனைக்கு போவதற்கு முன்பாக நேற்று மாலை புதுதில்லியில் ஒரு கார் வெடி விபத்து என்பது ஏற்பட்டு அதிலே அப்பாவி மக்கள் 17 பேர் பலியாகி இருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்து எப்போதெல்லாம் தேர்தல் நடைபெறுகிறதோ அப்போதெல்லாம் இத்தகைய வெடிகுண்டு கலாச்சாரம் என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் பீகாரிலே இறுதிக்கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கு முன்பாக நேற்று மாலை இத்தகைய கொடூரமான ஒரு வெடி விபத்து என்பது ஏற்பட்டு 13 பேர் பலியானது மட்டுமல்ல, ஏராளமான பொதுமக்களும் காயமடைந்து மிக ஆபத்தான நிலையிலே மருத்துவமனையில் இருக்கிறார்கள். டெல்லி தலைநகரம் என்பது உச்சபட்ச பாதுகாப்பில் இருக்கக்கூடிய ஒரு நகரம். அந்த நகரத்திலேயே பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இத்தகைய ஒரு வெடி விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு பொறுப்பேற்று உள்துறை அமைச்சராக இருக்கிற உள்துறை அமைச்சருடைய கட்டுப்பாட்டிலே தான் டெல்லி தலைநகரத்தினுடைய பாதுகாப்பு என்பது இருந்து கொண்டிருக்கிறது. டெல்லியிலே மாநில அரசாங்கம் என்று ஒன்று இருந்தாலும் பாதுகாப்பு உள்துறையினுடைய கட்டுப்பாட்டிலே தான் இருக்கிறது. இந்த மாபெரும் இந்த பெரிய படுகொலைக்கு பொறுப்பேற்க வேண்டியவர் அமித்ஷா என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பலியானவர்களுடைய குடும்பத்திற்கு என்னுடைய ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வரக்கூடிய மக்களுக்கெல்லாம் உயர்தரமான சிகிச்சையை அவர்கள் எந்த மருத்துவமனையிலே ஏற்கப்பட்டிருந்தாலும் அதை அரசாங்கத்தை ஏற்று வழங்கவும், பலியான குடும்பங்களுக்கெல்லாம் உரிய நிவாரணம் வழங்குவதற்கும் ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் முன்வர வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் முதலில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு நம்முடைய மதச்சார்பற்ற கட்சிகளின் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் லட்சக்கணக்கான நம்முடைய மக்கள் கலந்து கொண்டு ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்திற்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் தமிழ்நாட்டு மக்களுடைய ஒட்டுமொத்த கண்டனத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் பிரம்மாண்டமான முறையில் இந்த ஆர்ப்பாட்டங்கள் அனைத்து மாவட்டங்களிலேயும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதன் மூலமாக ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்துக்கும் தேர்தல் ஆணையத்திற்கு நாம் தெரிவிக்க விரும்புவது, SIR என்பதை தமிழ்நாடு ஏற்கவில்லை. SIR என்பதை தமிழ்நாடு ஏற்கவில்லை. SIR-ஐ ஒன்றிய பிஜேபி அரசாங்கமும் தேர்தல் ஆணையமும் திரும்பப் பெற வேண்டும் என்பதைத்தான் இந்த பிரம்மாண்டமான எழுச்சியின் மூலமாக நாம் தெரிவித்திருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் வழக்கமாக ஒவ்வொரு முறை தேர்தல் வருகிற பொழுதும் ஒவ்வொரு ஆண்டும் தேர்தல் வாக்காளர் பட்டியலை திருத்துவது, புதிய வாக்காளர்களை சேர்ப்பது, இறந்து போனவர்களை நீக்குவது என்பதெல்லாம் வழக்கமாக நடைபெறுகிற ஒரு வேலை. அந்த வழக்கமான வேலையை நாம் எதிர்க்கவில்லை. இப்போது அவர்கள் மேற்கொண்டிருப்பது என்பது சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்தம் என்கிற பெயரில் ஒரு விசேஷமான வாக்காளர் திருத்தத்தை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இது வெறும் வாக்குரிமை பறிப்பு மட்டுமல்ல, இந்திய நாட்டு மக்களுடைய, தமிழ்நாட்டில் வாழக்கூடிய மக்களுடைய குடியுரிமையையும் சேர்த்து பறிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிற காரணத்தினாலேதான்
இதை மிக கடுமையாக நாம் எதிர்க்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதிலே சொல்லி இருக்கக்கூடிய அந்த படிவத்திலே கேட்டிருக்கக்கூடிய ஏராளமான விவரங்கள், அதற்காக அவர்கள் சமர்ப்பிக்க சொல்லி இருக்கக்கூடிய ஆவணங்கள், இவற்றையெல்லாம் சாதாரண மக்களால் நிச்சயமாக அவர்களிடம் அந்த ஆவணங்களும் இருக்காது. அந்த படிவத்தை நிரப்புவது என்பதும் அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. இரண்டாவது, நவம்பர் மாதம் 4ஆம் தேதியிலிருந்து கடந்த ஒரு வார காலமாக இந்த பணி என்பது தமிழகத்திலே துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஒரு வார காலத்தினுடைய அனுபவம் என்ன? தேர்தல் ஆணையம் சொன்ன அடிப்படையில், அவர்கள் விதித்துள்ள கட்டுப்பாடுகள் அடிப்படையில் அந்த படிவ விநியோகமோ படிவத்தை நிரப்புவதோ அல்லது அதில் சொல்லி இருக்கக்கூடிய ஆவணங்களை கேட்பது என்கிற முறையிலேயோ அது நடைபெற்றிருக்கிறதா என்பதை மனசாட்சியோடு தமிழக தேர்தல் ஆணையர் தமிழ்நாட்டு மக்களுக்கு விளக்க வேண்டும். நேற்றைய தினம் மதுரையில் எங்கள் தலைவர் ஒருவருடைய வீட்டுக்கு அந்த படிவத்தை அதிமுகவுடைய கவுன்சிலர் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார். அதிமுக கவுன்சிலருக்கு இந்த படிவத்தை விநியோகிக்கிறதுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? பிஎல்ஓ அவர்கள்தான் இந்த படிவத்தை ஒவ்வொரு வீடாக கொண்டு வந்து கொடுத்து சம்பந்தப்பட்ட வாக்காளரிடம், வாக்காளராக பதிவு செய்ய விரும்பக்கூடியவரிடம் கையெழுத்தை பெற்றுக் கொண்டு படிவத்தை கொடுப்பார்கள் என்றுதான் தமிழக தேர்தல் ஆணையர் அறிவித்தார். ஆனால் அதிமுக கவுன்சிலர் ஏதோ வீடு வீடாக நோட்டீஸ் கொடுப்பதை போல இந்த படிவத்தை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார். எங்களுடைய தலைவர் அவரை கேட்டிருக்கிறார், அண்ணே இதை உங்கள்கிட்ட கொடுத்தது யாரு? அவர் சொல்லியிருக்கிறார், பிஎல்ஓ தான் வந்து கொடுத்து எனக்கு நேரம் இல்லை, நீங்களே கொடுத்துருக்கணும் சொல்லிட்டு போனாருன்றாங்க. அதோட விட்டா கூட பரவாயில்ல. அதுக்கப்புறம் அவர் கேட்டதுதான் இந்த விசேஷம். இந்த ஃபார்மை வாங்கிக்கிட்டு அப்படியே என்னுடைய பாரத்தையும் ஃபில்அப் பண்ணி கொடுத்துருங்க. எஸ்ஐஆரை எடப்பாடி அவர்கள் ஆதரிக்கிறார். அதை ஆதரித்து உச்சநீதிமன்றத்தில் அவர்களும் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த எஸ்ஐஆர் திட்டத்தை தீவிரமாக அமல்படுத்திய தீர வேண்டும் என்று இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி கூட உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடுக்கவில்லை. எஸ்ஐஆர் அமல்படுத்திய தீர வேண்டும் என்று அவர்கள் நீதிமன்றத்தை நாடவில்லை. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் உச்சநீதிமன்றத்திலே எஸ்ஐஆரை அமல்படுத்திய தீர வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் போட்டிருக்கிற மனுவுக்கு எதிராக அவர் ஒரு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். பகிரங்கமாக அவர்களை ஆதரிப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். தேர்தல் ஆணையர் கூட்டிய கூட்டத்திலேயும் ஆதரிப்பதாகத்தான் அவர்கள் தங்களுடைய வாக்குமூலத்தை தெரிவித்திருக்கிறார்கள். இப்போது நான் கேட்க விரும்புவது, உங்களுடைய அதிமுகவுடைய கவுன்சிலராக இருப்பவருக்கு இந்த படிவத்தை எப்படி நிரப்புவது என்று தெரியாமல் எங்களுடைய கட்சி தலைவரத்திலே கொண்டு வந்து கொடுத்து, அங்கே தயவு செய்து இதை நிரப்பி கொடுங்க, இதை கேட்டுக்கிறதா எனக்கு ஒண்ணு வழங்கல என்று சொல்லி இருக்கிறாரு. அதிமுகவுடைய தொண்டர்கள் எல்லாம் உண்மையிலேயே இந்த பணி நிறைவடைகிற போது அதிமுகவுடைய அனைத்து தொண்டர்களும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவார்கள் என்கிற உத்தரவாதத்தை எடப்பாடி அவர்களால் தர முடியுமா என்கிற கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன். ஆகவே இங்கே நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டம் என்பது கட்சிகளை தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக நிறுத்த வைத்த சதிதான் இதோட சதி. அப்ப தேர்தல் ஆணையம் நமக்கு எதிராக எப்படி உருவாயிற்று என்றால், தேர்தல் ஆணையத்தில் அமர்ந்திருக்கும் அதிகார வர்க்கம் RSS சித்தாந்த நிலை உடைய காரணத்தினால்தான் இந்த மாதிரி முடிவுகளை அவங்க எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க. அப்ப இந்த போராட்டம், அதுக்கப்புறம் சட்டமன்றத்தில் போராட்டம், நீதிமன்றங்களில் போராட்டம், மக்கள் மன்றத்தில் போராட்டம், இந்த போராட்டம் முடிந்த பிற்பாடு உச்ச நீதிமன்ற தீர்ப்போ இல்ல எஸ்ஐஆர் நமக்கு மேல திணிக்கப்பட்டதோ இருந்தால் அடுத்த கட்ட நடவடிக்கை நம்மளோட சிறுபான்மையர்கள் வாக்குகளை, இஸ்லாமியர் வாக்குகளை, கிறிஸ்துவர் வாக்குகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம் மத சார்பற்ற கூட்டணிக்கு இருக்கு. ஏனென்றால் எஸ்ஐஆர்ல பேரை பார்த்து சங்கு சங்கா பெயர்களை எடுத்து ப்ராப்பர் டாக்குமெண்ட் இல்லைன்னு ஒருதலை பட்சமாக சர்வாதிகாரமாக அறிவிக்கின்ற சூழல் ஏற்படுது. தேர்தல் காலகட்டத்தில் போலிங் பூத்துல போய் எனக்கு வாக்குல நம்ம சண்டை போட்டுட்டு இருக்க முடியாது. முன்கூட்டியாக எச்சரிக்கையாக செயல்படுவோம். தமிழ்நாட்டு முதல்வர் வழிகாட்டுகிறார். தமிழ்நாட்டு முதல்வர் தமிழ்நாட்டுக்கு மட்டும் வழிகாட்டவில்லை, இந்தியாவுக்கு வழிகாட்டுகிறார். தேர்தல் ஜனநாயகத்தை எப்படி பாதுகாப்பது, அரசியலமைப்பு சட்டத்தை எப்படி பாதுகாப்பது என்பது நம்மளோட இந்த போரை முன்னிலை நிறுத்தி இந்த போரில் வெற்றி பெறுவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக
நம்முடைய சென்னை மேற்கு மாவட்டமும் தென்மேற்கு மாவட்டமும் இணைந்து இங்கே ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும் என்று முடிவு செய்த உடனடியாக என்னுடைய நினைவுக்கு வந்தது நம்முடைய அருமை அண்ணன் முத்தரசன் அவர்கள். அவரிடத்தில் கேட்டவுடனே அவர் உடனே இசைவு தெரிவித்து கண்டிப்பாக நீங்கள் நடத்துகிற ஆர்ப்பாட்டத்திலே பங்கேற்பேன் என்று இங்கு வருகை தந்துள்ளார். அவருடைய பேச்சுக்கு எப்போதும் அது போன்ற ஒரு சூழ்நிலையிலே இன்றைக்கு வருகை தந்தது நமக்கெல்லாம் ஒரு பெருமையாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக நம்முடைய கழகத்தினுடைய செய்தி தொடர்பு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.